பேபி வந்து நார்மலாக நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம காரணம் கிடையாதுங்க. ஆண்கள் கிட்ட வந்து வரக்கூடிய அந்த ஸ்பேம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஆணா பெண்ணா அப்படின்னு தீர்மானிக்குது. நம்மக்கிட்ட எப்பயுமே எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தாங்க இருக்கும். அவங்கக்கிட்ட இருந்து வர ஒய் மிங்கிள் ஆச்சு அப்படின்னா பாய் பிறக்கும். அவங்கக்கிட்ட இருந்து எக்ஸு ஒய் அவங்கக்கிட்ட 2 இருக்கும். ஓகேங்களா, அவங்கக்கிட்ட இருந்த எக்ஸ் நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா அது வந்து மறுபடியும் பெண்ணாக தான் பிறக்கும். ஸோ ஆணோ பெண்ணோ அது நம்ம கையில் கிடையாதுங்க, ஆண்கள் கிட்டேருந்து வர்றதான். ஸோ யார் சொன்னாலும் தைரியமாக நீங்கள் அடித்து சொல்லலாங்க. இப்போ இன்டர்நெட்டை எடுத்து பார்த்தீங்கனாலே நிறைய விளக்கம் கொடுக்குறாங்க. ஆண்கள் மூலமாக தான் நமக்கு குழந்தை வருது. ஸோ அது எந்த குழந்தையாக இருந்தாலும் அவங்க தான் அதுக்கு வந்து ரீசன், நம்ம கிடையாது. ஸோ இந்த பிக்சரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பரான வேர்ல்டு வைவ்ஸில் ஜெண்டர் பெட்டிஷன் வீடியோ வந்து சிஸ்டர்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பேபி ஜெண்டர் பெட்டிஷன் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா. ஸோ அதனால் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து வீடியோஸ்லாம் ரொம்ப கீழே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியூ கமர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டடானதாக வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நெட்டில் டவுன்லோட் பண்ணதுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் என்ன சிம்டம்ஸ் வந்து எந்தெந்த பேபிக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இவ்வளோ மட்டும் கிடையாதுங்க, இதுக்கு பின்னாடி உங்களுக்கு வரும், நான் ஷோ பண்ணிட்டே இருப்பேன். பயந்துறாங்க, என்னடா 5 சிம்டம்ஸ் தான் இருக்குன்னு, நிறைய இருக்குங்க. ஸோ மார்னிங் சிக்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நிறைய இருந்தால் கேர்ள் பேபின்னு சொல்கிறாங்க, ரொம்ப கம்மியாக இருந்தால் அதை பாய் பேபின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோட குழந்தைங்களுக்கு இது 2 ஒத்து போச்சா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேங்க. அடுத்து கிரேவிங்ஸ் சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாக பிடிச்சிச்சுன்னா கேர்ள் பேபி, ரொம்ப சால்ட்டாக பிடிச்சிச்சுன்னா பாய் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அது மாதிரி ரொம்ப நெஞ்சரிச்சல் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கேர்ள் பேபினும், நெஞ்சரிச்சல் கம்மியாக இருந்தால் பாய் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரெஸ்ட்டோட சைஸ் இருக்கு இல்லையா, மார்பகம், அது வந்து ரொம்ப ஹை, ரொம்ப பெருசாகவும் ஒய்டாக நீளமாக போயிட்டே இருந்தால் அது கேர்ள் பேபினும். லோ அண்டு நேரோ இது வந்து பார்த்திங்கன்னா பாய் பேபிக்கு வந்து ரொம்ப கம்மியாக, வெயிட் அப்படிங்கிறது வந்து பிரெஸ்ட்டோட சைஸு வெயிட் எல்லாமே சின்னதாகவும், அதே மாதிரி அதோட வெயிட் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ரொம்ப தாங்கிக்கக்கூடிய அளவுக்கு இருந்ததுன்னா பாய் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம இதில் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு 4 சிம்டம்ஸு. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நம்ம எந்த ஒரு வீடியோ போட்டாலும் அடுத்து என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இது உங்கள் குழந்தைக்கு ஒத்து போச்சா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்னோட ரொம்ப ஃபேஸ் டு ஃபேஸ் கார்டு ரொம்ப சிம்டம்ஸ் வீடியோஸ்லாம் நிறையவே நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப அடியில் போனதுனால நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் வந்தனால தேடி எடுக்க முடியல, எங்களுக்கு நியூ அப்டேஷனும் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓல்டு வைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கேலண்டர் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு திருப்பி வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரியுங்க. இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட் கெயின் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஃபஸ்ட்டு நாள் நம்ம போனதுலேயே சொல்லிட்டோம், வெயிட் கெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாடி ஃபுல்லாகவே ஓவராலாக வெயிட் போட்டுச்சுன்னா கேர்ள் பேபினும், ஜஸ்ட் பெல்லி வயிற்றுக்கிட்ட மட்டும் வெயிட் இருந்தால் அது ஆண் குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேரு, நெயில்ஸு அண்டு ஸ்கின்னு இது எல்லாமே ரொம்ப ட்ரையாகவும் ரொம்ப ஆயிலியாகவும், பருவு இந்த மாதிரிலாம் இந்த பெண் குழந்தை அப்படின்னும், ரொம்ப ஷைனியாக இருக்குது, உங்களோட ஹேர் வந்து நல்லா வளருது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பருவே இல்லாமல் இருந்தேன்னா ஆண் குழந்தை அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க. லீனியா நைக்ரா லைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டார்ட்ஸ் பிலோ பெல்லி பட்டனுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பெண் குழந்தைனும், ஓவராலாக மேலேருந்து கீழே வரங்கி இருந்துச்சு அப்படின்னா அது ஆண் குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. பேபிஸோட ஹார்ட் பீட் 140க்கு மேலே போச்சுன்னா பெண் குழந்தைனும், 140 கீழே இருந்தால் ஆண் குழந்தைன்னு சொல்கிறாங்க. ஸ்லீப்பிங் பொசிஷன் வந்து ரைட் சைடில் படுத்திங்க அப்படின்னா அதை வந்து பெண் குழந்தைனும், லெஃப்ட் சைடு படுந்தால் அது ஆண் குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து என்ன கேட்டிங்கன்னா மற்ற எல்லா சிம்டம்ஸுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஒரே ஒரு சிம்டம்ஸ், அதாவது ஹார்ட் பீட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை தவிர மட்டும். ஏன்னா ஹார்ட் பீட்டை வச்சு கண்டிப்பாக ஜெண்டர் பெட்டிஷன் பண்ணாதீங்க, பண்ணால் தப்பாக தான் வரும். உங்களுக்கு நிறைய சிஸ்டர்ஸ் இல்லைன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யார் வேணாலும் சொல்லியிருக்கலாம், ஏன் நம்ம கமெண்ட்லேயே ஷேர் பண்ணியிருப்பாங்க. 140 கீழே இருந்துச்சு, எனக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்துச்சு, 140க்கு மேலே தான் என் பெண் குழந்தைக்கு இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னோட 2 குழந்தைக்குமே 140க்கு மேலே தான் ஹார்ட் பீட் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நான் சொல்லுவேன், இந்த ஹார்ட் பீட்டை வச்சு நீங்கள் ஜெண்டர் பெட்டிஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தப்பாக தாங்க வரும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜஸ்ட் அஷ்யூம் பண்ணணும், நம்ம ஒரு குழந்தை வந்து எந்த குழந்தையும் நமக்கு ஓகே தான், நம்ம ஆண் குழந்தை முக்கியம் பெண் குழந்தை முக்கியம் இல்லை அப்படின்னு எந்த ஒரு இடத்துலையும் சொல்லவே கிடையாது. ஜஸ்ட் இதெல்லாம் நம்மளோட ஆசைக்காகவும், ஒரு சில வீட்டில் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க ஆண் குழந்தை வேணும்னு, நிறைய இடத்துல வந்து பிடிவாதமாக இருப்பாங்க. அவங்களாம் இந்த மாதிரி வீடியோவில் பார்த்து அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லி வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அப்படி ரொம்ப மைண்ட் அப்செட் ஆகாதீங்க யாருமே, ஓகேங்களா. எல்லா குழந்தையுமே நம்ம குழந்தை தான், இருந்தாலும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருக்கவங்களுக்காக தாங்க இந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ்லாம் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட்டை பார்க்காதீங்க, நிச்சயமாக தவறாக தான் வரும். ஸ்கேனில் என்ன ஹார்ட் பீட் வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் பீட் பார்த்திங்கன்னா 100% தப்பாக வரும். ஒரு சிலருக்கு வந்து ஈஸியாக வந்து அது கரெக்டாக வந்துடும். ஸோ அதை வச்சு அவங்க ஈஸியாக வந்து ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்
ஃபஸ்ட்டு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா 2வது குழந்தைக்கு டிஃப்ரெண்ட்டான சிம்டம்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். குழந்தைக்கு இருந்தது நான் அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக முதல் குழந்தைய வச்சு 2வது குழந்தைய வந்து எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படின்றத போடுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இதான் ஃபஸ்ட்டு பேபியாக இருந்துச்சு அப்படின்னா சிம்டம்ஸ் ஓரளவுக்கு செக் பண்ணி பாருங்கள். ஹார்ட் பீட் பார்க்காதீங்க. அடுத்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.